வேளாண் பட்ஜெட் தாக்கல் பண்ணி முடிச்சிருக்காங்க. பட் முதலாவதாக இந்த முதல் பட்ஜெட் தாக்கலை தாவேகா அரசு எப்படி கையாண்டிருக்கிறது அப்படின்னு நினைக்கிறேன். தாவேகா ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகாம மக்கள்கிட்ட அதிருப்தியான சூழலை ஏற்படுத்தாதுங்கிறத சரியாக கையாண்டிருக்காங்க. இந்த பட்ஜெட் நம்ம பார்க்கணும். அப்ப ஒட்டுமொத்தமாக பட்ஜெட்டில் குறை சொல்ல முடியாத சூழல் இருக்கு. அப்ப பேர் மாற்றம்ங்கிற ஒரு ஸ்கீமை தான் இவங்க கொண்டு வந்து இப்ப பேசிட்டு இருக்காங்க. ஒரு அஜெண்டாவை, ஒரு நெரட்டிவை பேசிட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்தமாக ஸ்டாலின் கொண்டு வந்த பெயரை மாத்திட்டாரு. இதுதான் நடந்திருக்கு. அப்ப பட்ஜெட்ல குறை இருக்கா சொல்லுங்க. நீங்க இது வேஸ்ட் செலவு அப்படின்னு நீங்க ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. பணம் பொருளை கடந்து இந்த திட்டம் ரொம்ப அருமையா இருக்கு. மக்கள் பாராட்டின திட்டம் ஒன்று சொல்லுங்க. இல்ல, மக்களுடைய வாழ்வாதாரமோ மாநிலத்தினுடைய பொருளாதாரமோ உயர்வதற்கான திட்டங்கள் இல்லாமலா தமிழ்நாடு ஒரு முன்னிலை மாநிலமாக இருக்கிறது? எந்த அடிப்படையில நீங்க தாவேகா அரசுமே அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னு நேற்று உதயநிதி குறிப்பிடும் பொழுது நன்றி தெரிவிக்கிறேன். திட்டங்களுடைய பெயர்களும் திட்டங்களுடைய வடிவமைப்பு தான் உங்களுக்கு சொந்தமானது. பொருளாதாரம்ங்கிறது அரசுடைய சொந்தமானது. மக்களுடைய வரி பணம், நீங்க வாங்கக்கூடிய கடன், நீங்க வாங்கக்கூடிய வரவு, இது ரெண்டுக்கும் மக்களுக்கான தொடர்பை சொல்லுங்க. எந்த கட்சியும் இது வரைக்கும் வெளிப்படையா பேசலையே. இன்னைக்கு நிதித்துறை செயலாளர் சொல்றாரு, இந்த 50 ஆண்டுகள் ஆனாலும் இந்த கடனை அடைக்க முடியாது. அப்ப இந்த கடனை வாங்க ஆரம்பித்த காலம் எப்போது, எந்த வளர்ச்சிக்காக ஆரம்பி, அப்ப அதுல நடந்த முறைகேடுகளும் ஊழல்களும் இன்னைக்கு உங்களை சுற்றி வருகிறது. திமுக அதிமுக செஞ்ச தப்பை தாவேகா செய்யக்கூடாதுங்கிறதுல தெளிவா இருக்காங்க. அள்ளி ஒரே பட்ஜெட்ல கொடுத்துட்டு அடுத்த அந்த 4 ஆண்டுகள் என்ன செய்வீங்க? இல்ல, ஆனா இந்த பக்கம் அரசு பள்ளியினுடைய கட்டமைப்புகளை தனியார் பள்ளிகளுக்கு நிகராக உயர்த்தணும்ன்ற ஒரு பார்வை இருக்கு. அதை தனியார் பள்ளிகள் செய்ய விட்டுரும் நீங்க நம்புறீங்களா? இல்ல, அப்ப அதை செய்ய முடியாத அளவுக்கு அரசினுடைய அதிகாரத்தை விட தனியாருக்கு அதிகாரம் இருக்குன்னு நம்ம சொல்லிட முடியுமா? 25ல இருந்து 26 வரைக்கும் டிஎன்டிஐபிஆர் தமிழ்நாடு அரசிற்காக செலவு செய்த டிஜிட்டல் செலவுகள் சொல்லுங்க. யூடியூப் ப்ரமோஷன், இன்ஸ்டாகிராம் ப்ரமோஷன், எவ்வளவு செலவு தெரியுமா? எத்தனை கோடி தெரியுமா? யார் பணம்? எதுல இருந்து பண்ணீங்க? எந்த பட்ஜெட்ல இருந்து பண்ணீங்க? அப்ப அது வீண் தானே, மக்களுக்கு தேவையில்லாத செலவு தானே அது. அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு பத்திரிகையாளர் யாசர் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் தற்போதைய அரசியல் விவகாரங்கள் பற்றி பேசியிருக்கிறோம். பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் கோபி. நல்லா இருக்கீங்களா? நலம். இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்துல நேற்று தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. குறிப்பாக தாவேகா அரசினுடைய முதல் பட்ஜெட். இன்று நம்ம பேசிட்டு இருக்கும்போது வேளாண் பட்ஜெட் தாக்கல் பண்ணி முடிச்சிருக்கிறாங்க. நம்ம உள்ளார்ந்து பேசலாம். பட் முதலாவதாக இந்த முதல் பட்ஜெட் தாக்கலை தாவேகா அரசு எப்படி கையாண்டிருக்கிறது அப்படின்னு நினைக்கிறேன்? இல்ல, நம்மள பத்திரிகையாளர்களுடைய பார்வைங்களை பொதுவான நபருடைய பார்வையிலிருந்து பார்க்கிறப்ப தாவேகா ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகாம இது போதுமானது, இந்த செயல் திட்டம் நமக்கு சரியா இருக்கும், இது மக்கள்கிட்ட வரவேற்பு கிடைக்கும், மக்கள்கிட்ட அதிருப்தியான சூழலை ஏற்படுத்தாதுங்கிறத சரியாக கையாண்டிருக்காங்க. தான் முதல்ல இந்த பட்ஜெட் நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான் ரொம்ப நம்ம எக்ஸ்ட்ரீம் லெவல்ல காலை வச்சுட்டு அந்த கடன் சுமை அடுத்தடுத்த ஆண்டுகள்ல எப்படி சமாளிக்கணும், அந்த ஒரு சிக்கல் இருக்குல்ல, அதுக்கு தாவேகாட்ட என்ன செயல்முறை இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க சரியா அனலைஸ் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும். இன்னொரு படி நம்ம கூடுதலா பார்த்தோம் அப்படின்னா, இந்த மரியா வில்சனை தவிர இந்த நிதித்துறையில செயலாளர்களுடைய பங்களிப்புங்கிறது ரொம்ப முக்கியம். அப்ப இன்றைக்கு நிதித்துறை செயலாளர் MA சித்திக் IAS ஆபீசர் அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம கூர்ந்து கவனிக்கணும். அப்படிங்கிறப்ப அவர் சில விஷயங்களை பதிவு செய்யறாரு. டாஸ்மாக்ல எவ்வளவு வருமானம், இந்த ஆண்டு வருமானத்துடைய அதிகரிப்பு இருக்குங்கிறாரு. அதே போல கடன் வாங்காமல் எந்த அரசையும் வழிநடத்த முடியாதுங்கிறத இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொல்றாரு. ஏன்னா அவர் இந்த நிதித்துறையை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான அதிகாரியா நம்ம பார்க்கிறோம். அப்படிங்கிறப்ப அவருடைய அறிவுரையின் பேரில் தாவேகா சரியாக திட்டமிட்டு செயல்படுத்துறாங்க எல்லா விஷயங்களும். ஏன்னா நம்ம இந்த கவர்மெண்ட்டை விட்டுட்டு போகிறப்ப அடுத்த கவர்மெண்ட்டுக்கு சுமைகளை அதிகமாக கொடுக்க கூடாது. அதில் மக்களுடைய வளர்ச்சியும் திட்டமும் மக்களுக்கான பயன்பெறக்கூடிய விஷயங்கள் எதுவுமே இருக்காது. எல்லாமே மாயையா இருக்கும். இப்ப நீங்க அடுத்து தனுஷ் வராரு, இல்ல அடுத்து திமுக வருது, இல்ல அதிமுக வருது, இல்ல பாஜகவே வருது, இல்ல அண்ணாமலையே வந்தாலும் கூட நீங்க என்ன வாக்குறுதி கொடுப்பீங்க, அந்த வாக்குறுதியை இந்த தாவேகா வச்சுட்டு எப்படி செயல்படுத்திட்டு போறாங்களோ அதை பொறுத்துதான் மக்களுடைய திட்டம் போகும். நான் என்ன சொல்றேன், அடிப்படையா மக்களுக்கு இதுவரைக்கும் திராவிட ஆட்சி காலங்கள்ல இருந்து இதுவரைக்கும் அடிப்படையாக நீங்க மக்களுக்காக செஞ்ச திட்டங்கள் மக்கள்கிட்ட பயன் அடைஞ்சிச்சா? யாராவது ஒரு கட்சி தாவேகாவை விட்டுருங்க, இப்பதான் வந்திருக்காங்க. நம்ம திமுக அதிமுகவுக்கு இந்த திட்டம் மக்கள்கிட்ட பயனுள்ளதாக இருக்கு, சரியாக இருக்கு, மக்கள் இதை பயன்படுத்தினது 100% வரவேற்றிருக்காங்க, அந்த மாதிரி ஒரு திட்டத்தை நீங்க சொல்லுங்க. இலவசங்கள் பணம் பொருளை கடந்து. இல்ல அப்படின்னா பணம் பொருளை கடந்துன்னு சொல்லிட்டேன். பணம் பொருளை கடந்து இந்த திட்டம்
ரொம்ப அருமையா இருக்கு. மக்கள் பாராட்டின திட்டம் ஒன்று சொல்லுங்க. இல்ல, மக்களுடைய வாழ்வாதாரமோ மாநிலத்தினுடைய பொருளாதாரமோ உயர்வதற்கான திட்டங்கள் இல்லாமலா தமிழ்நாடு ஒரு முன்னிலை மாநிலமாக இருக்கிறது? எந்த அடிப்படையில நீங்க தாவேக அரசுமே அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னு நேற்று உதயநிதி குறிப்பிடும் பொழுது அதுக்கு நன்றி தெரிவிக்கிறாங்க. இப்போ திமுகவுடைய தற்சார்பு, திமுக சார்ந்த நிதிகள்ல இருந்து திமுக எந்த திட்டங்களையும் பண்ணல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான் இந்த திட்டங்களுடைய பேச்சுங்கிறது எந்த கட்சிக்கும் உரிமை இல்லாத ஒன்று. திட்டங்களுடைய பெயர்களும் திட்டங்களுடைய வடிவமைப்பு தான் உங்களுக்கு சொந்தமானது. பொருளாதாரம்ங்கிறது அரசுடைய சொந்தமானது, மக்களுடைய வரி பணம், நீங்க வாங்கக்கூடிய கடன், நீங்க வாங்கக்கூடிய வரவு, இது ரெண்டுக்கும் மக்களுக்கான தொடர்பை சொல்லுங்க. எந்த கட்சியும் இது வரைக்கும் வெளிப்படையா பேசலையே. அப்ப மக்களுடைய அதுல தொடர்பு இருக்குல்ல, கடனிலும் மக்களுடைய தொடர்பு இருக்கு, வருவாயிலும் மக்களுடைய தொடர்பு இருக்கு. ஆனா அந்த மக்களுக்கு அந்த திட்டம் பயனுள்ளதாக எங்கேயாவது போய் சேர்ந்துச்சா? வளர்ச்சின்னு நீங்க சொல்றீங்க, மெட்ரோ ரயில் வந்து நாங்க கொண்டு வந்து சொல்றீங்க, அபட்டமான ஒரு பொய் சொல்றீங்க. மெட்ரோ வந்து மத்திய அரசால் கொண்டு வரக்கூடிய ஒரு நிறுவனம். மெட்ரோ எல்லா தலைநகர்களுக்கும் தேவையான ஒன்றுன்னு அன்றைய அரசினுடைய பங்களிப்பும் இருக்குல்ல. எங்க மாநில அரசுடைய பங்களிப்பு என்ன இருக்கு சொல்லுங்க? மெட்ரோல என்ன பங்களிப்பு நீங்க சொல்லுங்க? வழிவகை செய்யக்கூடிய எங்க எல்லா A to Z அந்த டெண்டர் முடிகிற வரைக்கும் அந்த நிறுவனம் தான் கையாளுது. இன்னைக்கு மெட்ரோ நடக்கக்கூடிய இடங்கள்ல நம்ம டிராபிக் போலீஸுடைய பங்களிப்பு எவ்வளவு இருக்கு சொல்லுங்க. நீங்க பாப்பீங்களா வர வழியில? மெட்ரோ ஊழியர்கள் தானே நிக்கிறாங்க, இரவுல மெட்ரோ ஊழியர்கள் தானே நிக்கிறாங்க. எந்த காவல்துறை உதவி செய்து, எந்த டிராபிக் உதவி செய்து மெட்ரோக்கு? A to Z அந்த நிறுவனத்திற்கு அதுக்காக தான் நம்ம டெண்டரே கொடுக்குறோம். அப்படிங்கிறப்ப மாநில அரசுடைய பங்களிப்பு என்ன இருக்கு? மாநில அரசுடைய பங்களிப்பு என்ன தெரியுமா? சர்வே லைன்ஸ் மட்டும்தான். இந்த லைன்ல போலாம், இந்த ரூட்ல போலாம், இந்த ரூட்ல போனா சரியா இருக்கும், இந்த ரூட்ல போனா மக்களுக்கு பாதிப்பு. அப்படி இருந்தாலும் பல இடங்களில் மக்களுடைய சொத்துக்கள் மெட்ரோக்காக எடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு புரியுதா? அப்புறம் மாநில அரசுடைய பங்களிப்பு என்ன இருக்கு இதுல? அப்ப ஒட்டுமொத்தமாக ஒரு மாயை சித்தரித்து நீங்க விமர்சனமா வைக்கிறீங்க. அப்ப மாநிலத்துடைய வளர்ச்சிங்கிறது கிராஜுவல் லெவலா ஏறணும். வளர்ச்சிங்கிறது எது? பொருளாதார கடன் சுமையை ஏற்றுவது வளர்ச்சி கிடையாது. நீங்க கடன் இல்லாமல் இன்று இந்த மாநிலம் வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னா வரவேற்கலாம். புரியுதா? இன்னைக்கு நீங்க சாலை எவ்வளவு அடிப்படையான ஒன்று. சாலையுடைய மேம்பாடு நீங்க சொல்லுங்க. நெறியாளரா நீங்க சென்னையில வரீங்க, எந்த இடத்துல சாலை சரியாக இருக்கு? இப்போ கடந்த 5 ஆண்டுகள்ல சாலை மேம்பட்டத்துக்காக நீங்க கொடுக்கப்பட்ட நிதி ஒதுக்குனது எவ்வளவு? கேள்வி வருது இல்ல. நடைபாதை ஒரு மாவட்டத்திற்கு, ஒரு மாநகராட்சிக்கு நடைபாதை முக்கியமானது இல்ல. நம்ம பேசுறதெல்லாம் கடந்த திமுக ஆட்சியில என்ன பண்ணிருக்காங்கன்ற திமுக மட்டும் சொல்லல, இப்ப எல்லா கடந்த ஆட்சிகளையும் இந்த பட்ஜெட் பத்தி நம்ம வரலாம்னு நினைக்கிறேன். இப்ப அதையெல்லாம் கையாளுவதற்காக தான் இந்த பட்ஜெட்ல கவனம் செலுத்தி, ஏன்னா நிறைய நிதிகள் எல்லாம் குறைவாக ஒதுக்குறாங்க. அதுக்குதான் சொல்ல வரேன். இப்ப 10 லட்சம் கடன் கோடி இருக்கு சுமைகள் இருக்கும்போது ஒரு அரசு ஒரு சரியான செயல் திட்டங்களை வகுக்கும் போது அதை வரவேற்கலாம், பாராட்டலாம். நீங்க உதயநிதி சொன்னது என்ன? இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் நாங்கள் கொண்டு வந்த திட்டத்திற்கான ஸ்டிக்கர் ஒட்டும் பேரை தான் சொல்லியிருக்காங்க. பட்ஜெட்ல ஒதுக்குனதுல சிக்கல் இருக்கு, அதை எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா அதிமுக அதை ஏதாவது சொல்லியிருக்காங்களா? பட்ஜெட் 44,000 கோடி கல்விக்கு ஒதுக்கியிருக்காங்க. 44,000 கோடியில இவ்வளவு டேமேஜ் இருக்கு, இந்த இடத்துல ஃபில்டர் இருக்கு, இந்த இடத்துல ஓட்டை இருக்கு. திமுக விளக்கம் கொடுத்துச்சா? சொல்லுங்க. நீங்க 44,000 கோடி ஒதுக்குனதுல இந்த இடத்துல இது வேஸ்ட் செலவு அப்படின்னு நீங்க ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. அவங்க பிரதானமா சொன்னது 46ல இருந்து 44 ஆக்கிட்டீங்க. அதுதாங்க, அந்த 2,000 கோடி குறைச்சதை பேசுறீங்க. 44,000 கோடியுடைய வளர்ச்சியை பத்தி பேசுங்க. அந்த 44,000 கோடி எங்க போகுது அதை பத்தி பேசுங்க. 46,000 கோடி நீங்க வாங்குனீங்க, அப்புறம் எங்க பள்ளி சோறு கீழே விழுவுது, இடிஞ்சு விழுவுது, மாணவர்கள் இதானாங்க? அதுக்கு விளக்கம் இல்ல. 100 கோடி ரூபாய் மோசடி பண்ணாரு அரசுகுமார், அன்பில் மகேஷும் ஒரு குற்றவாளின்னு பேசப்படுது. அது அங்க அந்த தரப்புல இருந்து பேசப்படுது, நான் சொல்லல. அப்படிங்கிறப்ப அதற்கான விளக்கத்தை கொடுங்க. இது வரைக்கும் கொடுக்கல. அப்ப பள்ளி கல்வித்துறையில நீங்க செஞ்ச சாதனைகள் என்ன? கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு நிகழ்ச்சி நடத்துறீங்க, வேற என்ன சாதனைகள் செஞ்சீங்க சொல்லுங்க. அப்ப இந்த 46,000 கோடி நீங்க ஒரு நிதி ஒதுக்கப்படுது, கடன் வாங்கப்படுது எல்லா பட்ஜெட்டுக்கும். அந்த கடன் எங்க இருந்து வாங்கப்பட்டுச்சு? கடன் அடைக்கப்பட்டது எவ்வளவு? ஏன் கடன் வாங்கினீங்க? கடன் வாங்கின பணத்தை இதற்காக செலவு பண்ணிருக்கோம். வெள்ளரிக்கை கொடுத்தீங்களா? இதுதான் கொடுக்கும். கிராஜுவல் வெள்ளரிக்கை எங்க? டிரான்ஸ்பரண்ட் வெள்ளரிக்கை எங்க? அப்ப நீங்க எதுவுமே கொடுக்காம ஒரு அரசின் மீது, அதாவது 50-60 ஆண்டுகளமாக மாறி மாறி திராவிட கட்சிகள் வருது. கோபி, ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் கோபி. 2011 அதிமுக ஆட்சி, புரியுதா? 16 மீண்டும் அதிமுக ஆட்சி. 11 16 அம்மையார் ஜெயலலிதா கொடுத்த வாக்குறுதி என்ன? அம்மா செல்போன். அந்த திட்டம் அதற்கப்புறம் 4 வருஷம் எடப்பாடி இருந்தார்ல, இன்னைக்கு எடப்பாடி கேள்வி கேட்கிறார்ல, எடப்பாடி அந்த 4 வருஷம் அம்மாவுடைய செல்போன் திட்டம் ஏன் செயல்படுத்தல? கேள்வி வருது இல்ல.
ஏன் செயல்படுத்தல நீங்க? 4 வருஷம் உங்க அம்மா கொண்டு வந்தது தானே, முன்னாள் முதல்வர் கொண்டு வந்தது தானே, அப்ப ஏன் நீங்க அதை செயல்படுத்தல? இல்ல, எந்த ஒரு கட்சியுமே வாக்குறுதிகள் கொடுக்கும்போது எல்லாத்தையும் நிறைவேற்றணும்ன்ற நான் நோக்கம் இருக்கும். நான் சிம்பிளா ஆனா சொல்றேன். ஒரு ஆட்சிக்கு சிம்பிளா நான் சொல்றேன். வந்ததுக்கு இது வந்து தாவேகாவுக்கே நான் சொல்றேன். தாவேகாவும் அப்படி இருக்கு. இருங்க நான் சொல்றேன். நான் சொல்லி முடிச்சறேன். 2011ல இருந்து 2021 கால அவகாசம் நமக்கு 10 வருஷம் இருக்கு. கடந்த 2 முறை ஆட்சி மாறுது. அப்ப 11ல இருந்த ஆட்சியாளர்கள் 16ல தேவையில்லாத வாக்குறுதிகளை கொடுத்து அது தேவையில்லாம அந்த திட்டங்கள் செலவழிக்கப்பட்டிருந்தா அதை ப்ரீவியஸா முன்னாடி தடுத்திருக்கலாம்ல. அப்ப 2016ல ஜெயலலிதா கொடுத்த வாக்குறுதிகள் என்ன, திமுக கொடுத்த வாக்குறுதிகள் என்ன, இது ஒரு கேள்வி. அப்ப கடன் சுமை 2011ல இருந்து 15 வரைக்கும் எவ்வளவு இருந்துச்சு? சரி, 16ல வாக்கு கொடுத்தீங்க, 16ல இருந்து 21 நீங்க ஆட்சி மாறினீங்கல்ல, திமுக மாறிச்சுல. அப்ப 16க்கும் 21க்கும் இருந்த கடன் சுமை எவ்வளவு? அப்ப எங்க ஸ்டாப் பண்ணிருக்கணும்னு நான் கேக்குறேன். ஸ்டாப் பண்ணிருக்கக்கூடிய தார்மீக உரிமை திராவிட கட்சிகள் இருக்கு. நீங்க கடன் சுமையை குறைச்சிருந்தா, மக்களுக்கு அடிப்படையை கொடுத்திருந்தா இன்றைக்கு தாவேகா ஆட்சியே இருந்திருக்காது. அதை யோசிக்கவே மாட்டீங்க, அதை பேசவே மாட்டீங்க. இன்று தாவேகா வந்ததுக்கு அப்புறம் 21-26ல திமுக இந்த நடவடிக்கைகளை பண்ணிருக்கணும். முன்னெச்சரிக்கை நீங்க பண்ணிருக்கணும். இன்னைக்கு 10 லட்சம் கோடிங்கிறது பெரிய கடன் சுமை. இன்னைக்கு நிதித்துறை செயலாளர் சொல்றாரு, இந்த 50 ஆண்டுகள் ஆனாலும் இந்த கடனை அடைக்க முடியாது. அப்ப இந்த கடனை வாங்க ஆரம்பித்த காலம் எப்போது, எந்த வளர்ச்சிக்காக அப்ப அதுல நடந்த முறைகேடுகளும் ஊழல்களும் இன்னைக்கு உங்களை சுற்றி வருகிறது. இன்றைய கடந்த திராவிட ஆட்சி காலங்கள்ல இருந்த அமைச்சர்களுடைய சொத்து மதிப்புகள் எவ்வளவு? கிராஜுவலா நீங்க கோபி, உங்களுக்கு ஒரு சம்பளம், எனக்கு ஒரு சம்பளம் கோபி, நம்ம 15 வருஷம் 20 வருஷம் இருந்து நம்ம ரிட்டையர் ஆகிறோம். அப்ப என் சம்பளத்தை தாண்டி எனக்கு அதிகமான வருமானம் இருக்குன்னா அது ஊழலா முறைகேடா? ஒரு எம்எல்ஏக்கு அன்றைய தினம் ஒரு சீனியர் எம்எல்ஏ, இப்போ சீனியர் எம்எல்ஏன்னு வச்சுக்கோங்க, அவர் அப்பெல்லாம் அமைச்சரா இருந்திருப்பாரு. அப்ப அவர் எம்எல்ஏவா இருக்கக்கூடிய தருணம் 15,000 ரூபாய் சம்பளம். அப்ப கிராஜுவலா ஏறி இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வந்திருக்கு. அப்ப நீங்க இந்த ஆண்டு இந்த இடைப்பட்ட காலத்துல இந்த வருஷத்துடைய கணக்கை நீங்க மென்ஷன் பண்ணுங்க. அப்ப சம்பளத்தை தாண்டி இன்றைக்கு அமைச்சர்களுடைய சொத்து மதிப்பு என்ன, முன்னாள் அமைச்சர்களுடைய? அது கண்டிப்பா அதிகமா. அப்ப அது ஊழலா முறைகேடா? இல்ல, அதுக்கு அவங்க கணக்கு வழக்கு வச்சிருக்காங்கல்ல. கேட்டா நாங்க ஐடியை ஃபேஸ் பண்ணிக்கிறோம், ஃபைல் பண்றீங்க. நான் அதெல்லாம் சொல்றேன், ஃபைல் பண்றீங்க எல்லாம் ப்ராப்பரா சட்ட ரீதியா. அதெல்லாம் எங்க இருந்து ஏறுதுங்கறேன், எங்க இருந்து ஏறுது இது மக்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்றேன். மக்கள் கேள்வி கேட்காத வரை எந்த அரசும் சரியாக செயல்படாது. மக்கள் எந்த அரசை நோக்கி கேள்வி கேட்கிறாங்களோ அந்த அரசு தான் மக்களுக்கான அரசு. புரியுதா? மக்கள் கடந்த ஆட்சி காலங்கள்ல இன்று தாவேகா வந்ததுக்கு அப்புறம் புகார்களும் மனுக்களும் குவியுதா? ஏன் கடந்த ஆட்சி காலங்களில் குவியல? ஏன் கடந்த ஆட்சி காலம் மக்கள் இவ்வளவு கேள்வி கேட்கல? மக்கள் ஏன் இவ்வளவு வீடியோக்களை வெளியிடல? ஒரு அச்சம். அப்ப இந்த அச்சம் இந்த ஆட்சியில போக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப நம்ம இந்த பட்ஜெட்ல இருந்து இப்ப வருவோம். இப்போ பட்ஜெட்ல இதை தாவேகா திமுக அதிமுக செய்யாததை செய்ய முடியுமா அப்படின்னா கேள்விக்குறிதான். அதற்கு முன்னெச்சரிக்கையாக தான் நிதித்துறை செயலாளர் ஓப்பனா போட்டு உடைச்சிட்டாரு, இந்த கடன் சுமையை குறைக்க முடியாதுன்னு. அப்ப இதை எங்க கட்டுப்படுத்தலாங்கிறத தாவேகா செய்யலாம். அவ இன்னைக்கு தாவேகா இந்த எடுத்திருக்க இந்த ஒரு பள்ளிக்கல்வித்துறையில 2000 கோடி மிச்சப்படுத்திருக்காங்கல்ல, அவன் இந்த 2000 கோடியை வருவாயா மாத்தணும், அந்த 2000 கோடியே கடனாக அடைக்கணும். இதற்கு தாவேகாவுடைய செயல் திட்டங்கள் என்னங்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப இதை நம்ம வரவேற்கிறோங்கிறோம். அப்ப இதற்கான செயல் திட்டங்களை அடைங்க. இன்னைக்கு டாஸ்மாக் ஆன்லைன்ல கொண்டு வராங்க. இப்ப டாஸ்மாக் அந்த 10 ரூபாய்ங்கிறது குறைஞ்சிருக்கு பெருமளவுக்கு. அப்ப அந்த 10 ரூபாய் தான் இன்றைக்கு ஒரு பெரிய ஊழல் முறைகேடா மாறி இருக்கு. அதுல கூட இப்போ அது 20 ரூபாயா வாங்கிட்டு இருக்காங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு. 1 அதாவது 100% எந்த ஆட்சியுமே சரி செய்ய முடியாது. அதாவது தன் ஊழியர்களுக்கு ஒரு ஒழுக்கம் மனப்பான்மை வேணும், மக்களுக்கும் சுய ஒழுக்கம் வேணும், சுய சிந்தனை வேணும். அப்படி இல்லாத போது ஒரு அரசை குறை சொல்ல முடியாது. திமுகவா இருந்தாலும் சரி, அதிமுகவா இருந்தாலும் சரி. இன்றைக்கு அதை அவர்களை விட இங்கே ஒரு 50% குறைஞ்சிருக்குன்னா அது வரவேற்கத்தக்கது, மாற்றத்திற்கான அரசியல். அப்படிதான் நம்ம அந்த பார்வையை பார்க்கணும். அப்ப அந்த மாற்றம் வரும்போது நம்ம அந்த அரசை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடணும். மக்களாகிய நம்ம பத்திரிகைகள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடணும். அப்ப அந்த பயத்தோட இந்த அரசு செயல்படுங்கிறத நம்ம சொல்றோம். இந்த மாற்றம்னு சொல்லிட்டு வந்தது, இப்போ நீங்க நிறைய வாக்குறுதிகள் அறிவிச்சீங்க, அதுல எதுவுமே இந்த பட்ஜெட்ல இல்ல. எல்லாம் ஏற்கனவே திமுகவும் அதிமுகவும் கொண்டு வந்து அங்கதான் பெயர் மாற்றம் பண்ணி, அங்கதான் எல்லாருமே வந்து தவறுதலா தாவேகாவை புரிஞ்சுக்கிறீங்க, தவறுதலா தாவேகா அரசு மேல விமர்சனம் வைக்கிறீங்க. இன்னைக்கு 2500 ரூபாய் விஜய் கொடுத்த சொன்ன ஸ்கீம் தான் நிறைவேற்றப்படல. 6 சிலிண்டர் விஜய் சொன்னதுதான் நிறைவேற்றப்படல. ஆனா இன்றைக்கு நிறைவேற்றப்படாததுக்கு மக்கள் எங்கேயாவது வருத்தப்பட்டாங்களா? மக்கள் சாலையில இறங்கி போராடுறாங்களா? மக்கள் அந்த தேவைகள் எங்களுக்கு இம்பார்ட்டன்டா தேவைங்கிற எங்க இடத்துலயும் குறிப்பிட்டாங்களா? அப்ப ஒரு முதல்வர் தார்மீக உரிமையாக பதவி ஏற்கும் போதே கடன் சுமையே சொல்றாரு. 2வது, நான் கொடுத்த வாக்குறுதிகளுக்கு கால அவகாசம் ஆகும்ங்கிறத பதிவு செய்யறாரு. புரியுதா உங்களுக்கு? அப்போ ஒரு முதல்வர்
தார்மீகமாக பதவி ஏற்கும் போது விஷயங்களை பதிவு செஞ்சதுக்கு அப்புறம் விமர்சனத்தை ஏன் நீங்க வைக்கிறீங்க? ஏன் வைக்கிறீங்க? அப்போ பட்ஜெட்ல உங்களால விமர்சனம் வைக்க முடியாது. அதனாலதான் இந்த வெட்டி விளம்பரத்தை பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப நான் இன்னொரு கேள்வி திமுகவுக்கு கேட்கிறேன். 1000 ரூபாய் சுய உதவிக்குழு மகளிருக்கு உரிமை தொகை தரேன்னு சொன்னீங்க. அந்த உரிமை தொகையை முதல் பட்ஜெட்ல எங்க தாக்கல் பண்ணாரு பிடிஆர் பழனிவேல் தகராஜன்? சொல்லுங்க. இல்ல. அப்புறம் நீங்க எப்படி தாவேக்காவை பத்தி கேள்வி கேட்கறீங்க? நீங்க எப்போ காசு கொடுத்தீங்க 1000 ரூபாய் உரிமை தொகை? அப்ப இந்த சிக்கல் இருக்கா? இல்ல, அதுக்கு திமுகவினரோ இல்ல ஆதரவாக பேசுபவர்களோ திமுக ஆட்சிக்கு வரும்போது இருந்த நிலைமையே வேற. கொரோனா காலகட்டம், அதுல நிறைய எக்கனாமிக்கலி நம்ம நிறைய பிரச்சனைகள். கடன் சுமையே எவ்வளவு? அப்ப அதெல்லாம் சரி பண்ணி அந்த 2 ஆண்டு கடன் சுமையை இப்ப கோபி நீங்க 2500 ரூபாய் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு குடும்பத்திற்கு. அப்ப இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு எவ்வளவு, குடும்ப அட்டை உள்ள கணக்கெடுப்பு எவ்வளவு, அந்த குடும்பத்துக்கு 1000 ரூபாயில இருந்து 2500 ரூபாங்கிறது 50% இன்க்ரீஸ். அப்ப இந்த தமிழ்நாட்டிற்கு எவ்வளவு வருவாய் வருது, எவ்வளவு நம்ம கொடுக்கணும். அப்ப அந்த வாக்குறுதிக்கை முதல்வர் விஜய் அவர்கள் முன்னாடியே ஒரு எச்சரிக்கையா சொல்லிட்டாரு. அப்ப தர முடியலனாலும் அதை மக்கள்கிட்ட சொல்லிட்டாருன்னா மக்கள் அதை அக்செப்ட் பண்றது மக்களுடைய உரிமை. திமுகவுக்கு அதிமுகவுக்கு அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது, மக்களுக்கு தான் பிரச்சனை. அப்ப நம்ம ஒரு திட்டத்தை அவர் சொல்லும் போது பழைய திட்டத்தை கேன்சல் பண்ணாரா, அதுதானே கேள்வி. ஸ்டாலின் கொண்டு வந்த 1000 ரூபாவை தொடர்கிறது இல்ல, அது இந்த மக்களுக்கு போதுமானது. அந்த 1000 ரூபாய் தொடருது. அந்த 1000 ரூபாய் முற்றிலும் அவர் கேன்சல் பண்ணிட்டு இந்த 2500 ரூபாய் கொடுக்கலன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெரிய விமர்சனம் வந்திருக்கும், மக்கள் மத்தியில விமர்சனம் வந்திருக்கும். அந்த பழைய ஸ்கீமை கொடுத்துட்டு இருக்கும் போது இந்த மக்கள் கேள்வி கேட்க மாட்டாங்க. அதை தடுத்துட்டு இவர் 2500 ரூபாய் கொடுக்கலன்னா தான் இங்க குளறுபடி வருது. அப்ப அந்த ஸ்கீம் கொடுக்கும் போது அதை மக்கள் வரவேற்கிறாங்க. 1000 ரூபாய் போதுமானதுங்கிறது அந்த மக்கள் மனநிலையில இருக்கு. அப்ப அந்த 2500 ரூபாய் இவர் கொடுக்கும் போது கொடுக்கட்டும்ங்கிறது அந்த மனநிலை இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அப்ப மக்கள் இந்த கடன் சுமையையும் மக்கள் தமிழ்நாட்டுடைய பிரச்சனையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. அங்க ஏன் விமர்சனம் வரப்போகுதுன்னு கேட்கிறேன். அப்ப இந்த பட்ஜெட்ல இருந்து நீங்க பாக்குறப்ப பட்ஜெட்டை தெளிவாக தாவேக்கா கொடுத்திருக்கும் போது விமர்சனங்களே இல்ல. அதை எப்படி செலவு செய்ய போறாங்கன்னு தான் நம்ம கேள்வி கேட்கணும். இப்போ அந்த 44,000 கோடி எதுக்கு செலவு பண்ண போறீங்க? காமராஜர் பள்ளி கட்டிடம் வரவேற்கிறோம், பனைக்கான கல்வி கட்டணம் வரவேற்கிறோம், ஹஜ் கமிட்டியில 25,000 35,000 வரவேற்கிறோம். இன்று விவசாயிகளுக்கு இன்னைக்கு வினோத் சொன்னது போல அனைத்தும் வரவேற்கத்தக்கது, அனைத்தும் வெளிப்படைத்தன்மையானது. இல்ல, அதுல கூட ஒரு விஷயம் பாருங்க, விவசாயிகள் போராடுற அந்த பயிர்க்கடன் தள்ளுபடி முழுமையாக அதை பத்தி ஏதாவது இருந்திருக்கலான்றது இல்ல. அதுதாங்க, கடன் சுமை இருக்கும்போது எந்த அரசும் செய்யாதுங்க. நீங்க எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு கொண்டு வந்து விட்டுட்டீங்க. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா தானே ஒரு அரசு பண்ண முடியும். நீங்க ஒட்டுமொத்தமாக கடன் சுமையை கொண்டு வரீங்க. அதாவது நான் இதை எப்படி பாக்குறேன்னா, திமுக அதிமுக செஞ்ச தப்பை தாவேக்கா செய்யக்கூடாதுங்கிறதுல தெளிவா இருக்காங்க. நீங்க அள்ளி வீசிட்டு அள்ளி ஒரே பட்ஜெட்ல கொடுத்துட்டு அடுத்த அந்த 4 ஆண்டுகள் என்ன செய்வீங்க? 4 ஆண்டுகள் என்ன செய்வீங்க? 4000 கோடி ரூபாய் சென்னை 2.0 நீங்க கொண்டு வந்தீங்க உங்களுடைய பட்ஜெட்ல. அந்த 2.0 இன்னைக்கு இருக்கா சென்னையில? எங்கேயாவது இருக்கா? நீங்க மனசாட்சிப்படி நீங்க நெறியாளர் சொல்லுங்க. 2.0 எங்கேயாவது நீங்க பாத்தீங்களா? ஏதாவது இருக்கா அதற்கான வளர்ச்சி? டி நகர்ல ஒரு 4 லைட்டை போட்டு விட்டீங்க, பெயிண்ட் அடிச்சு விட்டீங்க, அவ்வளவுதான். பாண்டி பஜாருக்கு என்ன சிங்கார சென்னைக்கு என்ன பண்ணீங்க? அதற்கான கால அவகாசம் இத்தனை ஆண்டுகள் ஆகும்னு எங்கேயாவது நீங்க சொன்னீங்களா? மேயர் பிரியா கேட்கும் போதெல்லாம் 90% நிறைவேறிச்சு, 90% நிறைவேறிச்சு சொன்னாங்களா இல்லையா? பிரஸ் மீட் கொடுத்தீங்களா இல்லையா? அப்புறம் ஏன் போய் சொல்றீங்க? திட்டங்களுக்கு கால அவகாசம் ஆகும்போது அந்த திட்டத்தை குறுகிய காலத்தில் முடிக்க முடியும்னு ஏன் வாக்குறுதி கொடுக்குறீங்க? அப்புறம் நீங்க ஒரு மாயை பண்ணிட்டு தாவேக்கா அதை செய்யலன்னு எதிர்பார்ப்பது எப்படி நியாயமானதுன்னு கேட்கிறேன். அவ தாவேக்கா திமுக அதிமுக செய்த தவறை செய்யக்கூடாதுன்னு தெளிவா இருக்காங்க பட்ஜெட்ல. இல்ல, அதே போல இந்த கடனை எல்லாம் அடைக்கணும் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கடன் வாங்குவதையும் குறைக்கணும். அப்ப அப்படின்னா தாவேக்கா அரசு வருமானத்தை பெருக்குவதற்கான வழிகளாக இந்த பட்ஜெட்ல இதெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு ஏதாவது நீங்க ஐடென்டிஃபை பண்ணுங்க. நான் இதுல எப்படி பாக்குறேன்னா, டாஸ்மாக் ஆன்லைன் கொண்டு வந்ததுக்கான காரணம் ஒரு வருமானம். புரியுதா? ஏன்னா அந்த நமக்கு அந்த ஒரு ஆர்டருக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ்ங்கிறது, ஒரு ஆப்புக்கும் ஒரு டிஜிட்டல் சேவையில் நடக்கக்கூடிய அந்த வருமானம்ங்கிறது நம்ம கடையில போய் வாங்குறதுக்கும் அதற்கும் வித்தியாசங்கள் இருக்கு, சூழல்கள் இருக்கு, டாக்ஸ் இருக்கு, டெலிவரி சார்ஜ், இதெல்லாம் ஒரு பெரிய வருமானத்திற்குள்ள கொண்டு வந்து கொடுக்கும். அப்ப 52ல இருந்து 56,000 கோடி, அப்ப 4,000 கோடி வருவாவே டாஸ்மாக்ல ஏத்துறாங்க. மது வேணாங்கிறது நம்மளுடைய கருத்து. பட் ஆனா இப்போதைக்கு கால சூழலுக்கு அதுதான் வருமானம் கொடுக்கும், அந்த அளவிற்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்க பழைய ஆட்சியாளர்கள். அப்ப அதை குறைத்து அதை வந்து நம்ம இக்னோரே பண்ண முடியாத சூழல் இருக்கு மது அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் கொண்டு வரலாம். அதே போல இன்றைக்கு பள்ளி கல்வித்துறையில 2 வருமானங்களை நம்ம கொண்டு வரலாம். 2 வருமானங்களை இப்ப அடிப்படையாக பட்ஜெட்டை வைத்து மக்கள் இங்க பார்ப்பாங்களானா பார்க்க மாட்டாங்க. மக்களுக்கு விலைவாசி உயர்வுங்கிறது பட்ஜெட்டிலிருந்து தான் வேறுபடும். இன்றைக்கு நீங்க 50,000 கோடி 100 10,000 கோடின்னு தேவையில்லாம அறிவிச்சிட்டீங்கன்னா இங்க விலைவாசி உயர்வு எகிரும்.
இதுதான் வந்து மத்திய அரசும் பண்ணும். ஸோ இந்த ரெண்டு தான். அப்ப இந்த இடத்துல விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தக்கூடிய சூழலை கொண்டு வராங்க தவேகா. அப்ப அது வரவேற்கிறோம். ஏன் அப்படின்னா இன்னைக்கு தனியார் பள்ளிகளுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை வந்து அங்கங்க ஒட்டணும்னு சொன்னாங்க, வெளியே பலகையில் வைக்கணும். இன்னைக்கு உயர்நீதிமன்றம் வரைக்கும் போய் உயர்நீதிமன்றம் ஒரு ஆணை பிறப்பிக்குது, தனிய ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில ஒரு குழு அமைங்க, அதை விசாரிங்க, வாட்ச் பண்ணுங்க, கண்காணிப்பு குழுன்னு ஒண்ணு போட சொல்லி ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அதை வரவேற்கத்தக்கதா இல்லையா? அப்ப இன்னைக்கு 60,000 ஃபீஸ் வாங்கக்கூடிய பள்ளிகள்ல எல்கேஜிக்கு 24,000 குறையும். அதாவது 24,000 ஃபீஸ் ஸ்ட்ரக்சரா இருக்கும். 40,000 மிச்சப்படுத்தலாமா இல்லையா? 40,000 மிச்சப்படுத்தலாம்லங்க. அப்ப அரசு பள்ளியில இருந்து இந்த மாணவர்களுடைய, இப்போ அரசு பள்ளியில ஒரு கிளாஸுக்கு 40 மாணவர் இருக்கானா, இன்னைக்கு இங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் குறையும் போது தனியார் பள்ளிக்கு படிக்கக்கூடிய ஆசை இருந்திருக்கும்ல, அந்த மாணவன் ஒரு 20% அங்க போவானா? புரியுதா உங்களுக்கு? தனியாருக்கு போகும்போது அப்ப இங்க வேல்யூ குறையுது இல்ல உங்களுக்கு. அப்ப வேல்யூ குறையும் போது அந்த வேல்யூக்கான செயல் திட்டங்கள் உங்களுக்கு, நமக்கு இப்போ 40 பேர் ஸ்டூடெண்ட் அரசு பள்ளியில இருக்கான், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மாறணும் 20 பேர் போறான். அப்ப இந்த 25 பேர் மீதி இருப்பான். அந்த 25 பேருக்கு தானே நீங்க முட்டை கொடுப்பீங்க சத்துணவுல. அப்ப மீதி 25 முட்டை உங்களுக்கு பயனுள்ளது தானே. இப்படிதான் பார்க்கணும். அப்ப மக்களுக்கு எப்படி இது பயன் பெறுதுங்கிறத நம்ம பாக்குறோம். இல்ல, ஆனா இந்த பக்கம் அரசு பள்ளியினுடைய கட்டமைப்புகளை தனியார் பள்ளிகளுக்கு நிகராக உயர்த்தணும்ன்ற ஒரு பார்வை இருக்கு. அதை வந்து தனியார் பள்ளிகள் செய்ய விட்டுரும் நீங்க நம்புறீங்களா? இல்ல, அப்ப அதை செய்ய முடியாத அளவுக்கு அரசினுடைய அதிகாரத்தை விட தனியாருக்கு அதிகாரம் இருக்குன்னு நம்ம சொல்லிட முடியுமா? அப்போ இது ஒரு லாபி, இது கொண்டு வந்துட்டாங்க. இது ஒன்றும் தடை செய்ய முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா தான் தடை செய்ய முடியும். இப்போ ஒரு பெரிய லாபியை கொண்டு வந்துட்டு இது இன்னைக்கு முடிக்கணும், ஒரே நாள் முதல்வன் படம் மாதிரி மாத்தணும்னா முடியவே முடியாது. எந்த அரசுனாலும் முடியாது. அது தாவேக்கா ஒரு மக்களுக்கு நல்லது பண்ணுங்கிறப்ப நம்ம கூட இருந்து சப்போர்ட் பண்ணணும்னு நம்ம சொல்றோம். இன்னைக்கு அந்த பெரிய லெவலுக்கு லாபியை கொண்டு வந்து விட்டீங்க. இன்றைக்கு ராஜ்மோகன் அவர்கள் இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை சொல்லி எத்தனை நாட்கள் ஆச்சு? எந்த பள்ளியில நீங்க சென்னையில பாத்தீங்க? அப்ப மதிக்கலையே, அமைச்சரை மதிக்கல. சரி, நீதிமன்றம் உத்தரவு போட்டுச்சு, நீதிமன்றம் உத்தரவு போட்டு எந்த பள்ளி அதை கடைபிடிக்குது? அப்போ அந்த பள்ளிகளுக்கான அந்த சங்கங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் என்ன? அந்த சங்கங்கள் ஏன் இவ்வளவு தைரியமாக இருக்காங்க? ஒரு அரசை எதிர்த்து செயல்படலாங்கிற ஒரு ஒரு ஆசையில, பேராசையில இருக்கும்போது அப்ப அந்த அளவிற்கு விட்டது யாருங்கிறத பேச மாட்டீங்க. நீங்க வந்து தாவேகா கூட சொல்றீங்க, இந்த அளவிற்கு விட்டுருக்கீங்கல்ல, அந்த சொல்யூஷன் ஏன் பேச மாட்டீங்க? அந்த மைய புள்ளியை யாருமே பேச மாட்டீங்கிறது தான் வருத்தம். அப்ப அதை மாத்தணுங்கிறப்ப அப்ப கூட நில்லுங்க. அதிமுக கூட நில்லுங்க, தாவேகா கூட. இன்னைக்கு தனியார் பள்ளி கொடுத்த ஆணையை தனியார் பள்ளிகள் கடைபிடிக்கல, திமுக எங்கேயாவது போராட்டம் பண்ணுச்சா? மக்களுக்கான திட்டம் தானே, தாவேகா அரசுக்கு கிடையாது இல்ல, விஜய்க்கு அது பேர் வர போறது இல்ல, மக்களுக்கான திட்டம் தானே. மக்களுக்காக நீங்க எங்கேயாவது போராடினீங்களா? அதுக்காக அதிமுக போராடிச்சா, நாம் தமிழர் போராடிச்சா, இல்ல திமுக போராடிச்சா? யாருமே போராடலையே. இன்னைக்கு மின்சார கட்டணம் உயர்வு பிரச்சனைகள் இருக்கு, அதற்கான புகார்கள் போய் குவியுது. அதற்காக திமுக எங்கேயாவது போராடிச்சா? அதிமுக எங்கேயாவது போராடிச்சா? மக்கள் பிரச்சனை நீங்க பேச மாட்டீங்களே. அப்ப உங்களுக்கு வெளிப்படையாவே தெரியுது, மக்கள் பிரச்சனையை நாங்கள் பேச மாட்டோம், முற்றிலுமாக தாவேகா மீது தனிமனித தாக்குதலை வைப்போம் அப்படிங்கிற ஒரு அரசியலை நோக்கி நீங்க நகரும் போது நீங்க எப்படி 50-60 ஆண்டுகள்ல இந்த மக்களுக்கு நல்லது செஞ்சிருப்பீங்க? எல்லா இடத்துலயும் ஓட்டம் இருக்கு. நீங்க தூய்மையானவர்களாக இருந்தா 21 இருந்து 25 வரைக்கும் நீங்க கொடுத்த எல்லா பட்ஜெட்டும் மக்களுக்கான வளர்ச்சியா இருந்தா அறப்போர் இயக்கம் ஏன் ஊழல் பட்டியலை வெளியிடுது? ஏன் வெளியிடுது? பேசுங்க. அதற்கான புகார்கள் தானே நீதிமன்றம் வரைக்கும் போகுது. ஏவாவேலு வீட்டுக்கு ரைடு வந்து காணாமே, அதுதானே. அப்ப அந்த புகாரில் ஒரு 50% உண்மைத்தன்மை இருக்குல்ல. அப்ப மக்களுக்கு நீங்க எங்க நல்லது பண்ணீங்க? அப்போ ஒரு அரசு மாற்றத்திற்காக வரும்போது எல்லாருமே சேர்ந்து செயல்பட்டால் தாங்க ஒரு இயந்திரத்தை மாற்ற முடியும். நீங்க எதுவுமே நீங்க வந்து இன்றைக்கு தாவேக்கா பண்ணக்கூடிய இந்த மாற்றம் எங்க நம்ம ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வச்சிருக்கோம்ல, அது உடையுதுங்கிறப்ப இந்த கட்சிகளுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுது. சிம்பிளா இந்த பட்ஜெட் வரும்போது கூடவே சேர்ந்து பேசப்படுகிற ஒரு விஷயம், இந்த ஒரு 3 மாதத்துல மட்டும் 21,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க தாவேக்கா அரசு. இப்படியே போனா தமிழ்நாட்டோட ஆதாரத்தோட ஒண்ணு சொல்றேன், 20 லட்சம் கோடி ஆயிடும் கடனு அப்படின்னு இப்ப எதிர்கட்சிகள், திமுக உட்பட எதிர்கட்சிகள் பேசுறாங்க. இல்ல, இப்ப நான் உங்களுக்கு அது ஆதாரத்தோடவே காமிச்சிடலான்றதான் இருக்கேன். நான் உங்களுக்கு இது அனுப்புறேன், தனியாவே அனுப்புறேன், நீங்க காமிச்சுக்கோங்க. 3 மாதங்களில் அதாவது கடன் வாங்கினது, அதுல வந்து வட்டி செலவு மட்டும் 14,618 கோடி. 14,618 கோடி 3 மாதங்களில் வாங்கிய கடனுடைய மொத்த கணக்கு 20,000 கோடி. அதுல கடன் கட்டினது மட்டும் 14,000 கோடி. அப்ப மீதி பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? 7,000 கோடி தான் இருக்கு. 6,000 கோடி. அந்த 6,000 கோடி எதற்காக செயல்பட்டு இருக்காங்கிறத வெப்சைட்லயே வச்சிருக்காங்க தாவேக்கா. இதுக்கு மேல என்ன வெளிப்படைத்தன்மை வேணும் உங்களுக்கு?
அப்ப அந்த வட்டியை ஏன் இந்த வட்டி சுமையை யாரு ஏத்தி விட்டது? புரியுதா? புள்ளையே ஆட்டிடுவாங்க, புள்ளையே கிள்ளி விட்டுருவாங்க இவங்களே. அப்ப இதெல்லாம் நீங்க வெளிப்படையா பேசணும்ல. இப்ப நான் சொன்ன ஆதாரம் பிரபலமான செய்தி பத்திரிகையில வந்தது, தெளிவா போட்டிருக்கான். இந்த விமர்சனத்துக்கு அப்புறம் அந்த பத்திரிகை தெளிவா போட்டிருக்கான். 14,000 கோடி கடன் வாங்கி வச்சிருக்கீங்கப்பா, அதுக்கு வட்டிக்கு கடனுக்கு வட்டி கட்டிட்டு இருக்காங்க. யார் பணம்? யார் பணம்? என்ன பண்ணும் ஒரு அரசு சொல்லுங்க? அப்ப இந்த சூழலை கொண்டு வந்து விட்டது நீங்க. அதை மறைப்பதற்காக தாவேகா மீது, விஜய் மீது தனிப்பட்ட தாக்குதலை நடத்திட்டு இருக்கீங்க. அப்ப ஒட்டுமொத்தமாக பட்ஜெட்டில் குறை சொல்ல முடியாத சூழல் இருக்கு. அப்ப பேர் மாற்றம்ங்கிற ஒரு ஸ்கீமை தான் இவங்க கொண்டு வந்து இப்ப பேசிட்டு இருக்காங்க. ஒரு அஜெண்டாவை, ஒரு நெரட்டிவை பேசிட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்தமாக ஸ்டாலின் கொண்டு வந்த பெயரை மாத்திட்டாரு. இதுதான் நடந்திருக்கு. அப்ப பட்ஜெட்ல குறை இருக்கா சொல்லுங்க நீங்க. 44,000 கோடி, 10,000 கோடி, விளையாட்டுக்கு 1,051 கோடி. அப்ப கடந்த ஆட்சியில் 500 சில்ற, இன்னைக்கு 1000 கோடி. ஏன் விளையாட்டுக்கு ஏறுது? அதை சொல்லுங்க. ஏன் ஏறுது? ஒலிம்பிக் மையம் நீங்களும் தான் சொன்னீங்க. ஒலிம்பிக் மையத்துக்கு 500 கோடியில நீங்க என்ன செயல் திட்டம் வகுத்தீங்க? திமுக சொல்லுங்க 5 வருஷம். அப்ப இன்னைக்கு 1050 கோடியில வந்து இந்த கேலோ இந்தியாவா இருக்கட்டும், செஸ்ஸுக்காக நடத்தினதா இருக்கட்டும், கார் ரேஸ் பண்ணதா இருக்கட்டும், நீங்களே இந்த மாதிரி பல விஷயங்கள் விளையாட்டு துறைக்காக அவங்களும் பண்ணிருக்காங்க. அது மூலமாக எத்தனை வியாபாரங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தது, தமிழகம் எந்த அளவுக்கு உலக புகழ் பெற்றதுன்றது உங்களுக்கு தெரியுமா? அதுக்கான வெள்ளை அறிக்கையை விட சொல்லுங்க. தமிழ்நாட்டில் கார் ரேஸ் நடத்துனீங்க, தமிழ்நாட்டிற்கு என்ன பயன் சொல்லுங்க? தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பயன்? 550 கோடி உங்களுக்கு ஒதுக்குனாங்க விளையாட்டுத்துறைக்கு. நீங்க தான் துணை முதலமைச்சர், நீங்க தான் அந்த துறைக்கான அமைச்சர். 550 கோடியை கார் ரேஸில் இது செலவு பண்ண இத்தனை கோடி, இதனால வருவாய் வந்துச்சு சொல்லுங்க. சொல்லுங்க, நீங்க வெளிப்படையா சொல்லுங்க. நீங்க அறிவிச்சு பாத்தீங்களா திமுக? இல்ல, அது செஸ் ஒலிம்பியாட் நடத்துனீங்க. செஸ் ஒலிம்பியாட்டுக்காக விளம்பரம் செய்த விளம்பரத்தின் செலவு என்ன? திமுக சொல்லுச்சா? அந்த விளம்பரத்தை இயக்கிய இயக்குனர் யாரு? திமுக சொல்லுச்சா? அதுக்கான செலவு என்ன? சரி, செஸ் ஒலிம்பியாட்டுக்கும் காருக்கும் நீங்க செஞ்ச மார்க்கெட்டிங், TNDIPR செய்தித்துறை இருக்குல்ல, அந்த அக்கௌண்ட்ல இருந்து நீங்க எவ்வளவு டிஜிட்டல் செலவு செஞ்சீங்க? அது யார் விட்ட காசு? திமுக உடைய காசா? அது எங்க திமுக சொல்லிருக்கு? DIPRல இருந்து செஸ் ஒலிம்பியாட்டுக்கும் கார் ரேஸுக்கும் விளம்பரத்திற்காக எத்தனை கோடி செலவு பண்ணீங்க? அதை வெளியே சொல்லுங்க. யார் காசு? அதே யாராவது திமுக உடைய சார்பு ஆதரவாளர்கள் யாராவது பேசுறீங்களா? ஊடகவியலாளர்கள் பேசுறீங்களா? ஏங்க செஸ் ஒலிம்பியாட்டுக்கு இவ்வளவு செலவு? எத்தனை இன்ஃபுளுசர் யூஸ் பண்ணீங்க? கார் ரேஸுக்கு எத்தனை செலவு? ஏன் இவ்வளவு இன்ஃபுளுசர் யூஸ் பண்ணீங்க? இப்ப கார் ரேஸ் நடத்தி என்ன விளையாட்டு துறையில மாறிடுச்சு தமிழ்நாட்டிற்கு? நீங்க சொல்லுங்க, நெறியாளரா கோபி, மனசச்சின் படி சொல்லுங்க, என்ன மாறிடுச்சு தமிழ்நாட்டிற்கு? இன்னும் இந்த ஆதவ அர்ஜுனன் பொறுப்பேற்றோன்னு ஷூ கூட இல்லாம ஓடினாங்களே நேரு ஸ்டேடியத்துல, முதல் வாரமே நம்ம பார்த்தோமே செய்தி. அப்ப 550 கோடி அந்த மாணவர்களுக்கு ஒரு ஷூ வாங்க கூட உங்களால வக்கு இல்லையா? என்ன பண்ணீங்க சொல்லுங்க? கார் ரேஸ் நடத்தி என்ன மாறிச்சு? பட்ஜெட்ல தானே கொண்டு வந்தீங்க. செஸ் ஒலிம்பியாட்டு அதற்கான செஞ்ச விளம்பர செலவு என்ன சொல்லுங்க? 2025 to 26 தேர்தலுக்குள்ள TNDIPR மட்டும் டிஜிட்டலுக்காக செலவு பண்ண செலவுகளை நீங்க சொல்லுங்க. நீங்க தகவல் உரிமை சட்டத்துல நீங்களே போட்டு எடுங்க பார்க்கலாம். 25ல இருந்து 26 வரைக்கும் TNDIPR தமிழ்நாடு அரசிற்காக செலவு செய்த டிஜிட்டல் செலவுகள் சொல்லுங்க. யூடியூப் ப்ரொமோஷன், இன்ஸ்டாகிராம் ப்ரொமோஷன் எவ்வளவு செலவு தெரியுமா? எத்தனை கோடி தெரியுமா? யார் பணம்? எதுல இருந்து பண்ணீங்க? எந்த பட்ஜெட்ல இருந்து பண்ணீங்க? அப்ப அது வீண் தானே, மக்களுக்கு தேவையில்லாத செலவு தானே. அது தெரிஞ்சு அந்த செலவை எப்படி நீங்க கொண்டு போய் விட்டீங்க? இல்ல, எந்த ஒரு அரசாக இருந்தாலும் அவங்களுடைய திட்டங்கள், அவங்களுடைய நடவடிக்கைகள் தொடர்பாக மக்களுக்கு கொண்டு சேர்க்கணுங்கிறதுல ஒவ்வொரு அரசும் பண்றது தானே. எங்க மக்களுக்கு போவே இல்லைங்கிறதா இங்க பிரச்சனைங்கிற. நான் இப்ப நான் சொன்னதுல என்ன மக்களுக்கு என்ன போச்சு? விளையாட்டுத்துறையில என்ன மாறிடுச்சு கடந்த ஆட்சி காலங்களை சொல்லுங்க. இதே ஒரு பெண்ணு வந்து தற்போது வந்து இந்த ஆட்சியின் முடிவு ஒரு விழா கூட எடுத்தாங்க திமுக சார்பில். அதாவது பயனடைந்த அந்த விளையாட்டுத்துறையில பயனடைந்த மாணவ மாணவிகள்லாம் இருக்கிறதும், அண்ட் அவங்க ஒவ்வொரு டைம் வீடியோல பேசுறதும், திமுக உதயநிதி ஸ்டாலின் அவருடைய உதவியினால நான் இதெல்லாம் அடைஞ்சோம் அப்படின்னு அவங்க பேசுறது, இதெல்லாமே கடந்த காலங்களில் நியூஸ்ல அந்த ஒரு மாணவி ஒரு இளைஞர்களோட போதுமானதா? இல்ல, நான் அவங்க போல பலரை சொல்றேன். அதோட தமிழ்நாடு துறை நான் என்ன சொல்றேன்னா, திமுக இவ்வளவு தவறுகள் பண்ணிருக்கு. தாவேக்கா அதை செஞ்சிடக்கூடாதான் நம்ம சொல்ல வரோம். தாவேக்கா இந்த இடத்துல இவங்க பண்ண தவறுகளை, இவங்க பண்ண வெட்டி விளம்பரங்களை தாவேக்கா செஞ்சிடக்கூடாதுதான் கேட்கிறோம். ஏன்னா அதுக்காக தான் நீங்க தூய சக்தியா ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. மாற்றத்திற்கான சக்தியா அதுக்கு தான் மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இப்ப இவ்வளவு தவறுகளை பண்ண திமுக எங்கேயுமே பேச முடியாத சூழல் இந்த பட்ஜெட்ல இருக்கு. அதுதான் இங்க உதயநிதிக்கு பிரச்சனை, அதுதான் திமுக ஆதரவாளர்களுக்கு பிரச்சனை, எடப்பாடிக்கும் அந்த பிரச்சனை தான். புரியுதா உங்களுக்கு? அப்ப பட்ஜெட்டில் தெளிவாக தாவேக்கா காய் நகர்த்தும் போது சிக்கல்கள் இந்த கட்சிகள் வரும்போது தாவேக்கா அதை சரியாக கையாளணுங்கிற, வெட்டி விளம்பரங்களை தவிர்க்கணுங்கிற,
வெட்டி பேச்சுக்களை தவிர்க்கணும், தேவையில்லாத செலவுகளை எங்கேயுமே செய்யக்கூடாதுன்னு நம்ம சொல்ல வரோம். திமுக செய்த அதே பஸ் ஸ்டாண்டு விளம்பரம், முதல்வருடைய ஸ்டாலினுடைய அந்த இது பண்ணிருக்காரு, நான் முதல்வன் திட்டம் விளம்பரம், நீங்க இதே சென்னையில இருந்தோம் நம்ம பார்த்தோமா? அதே தவிர தானே இப்ப தாவேக்கா செல்லுது. 200 யூனிட் மின்சாரம் இலவசம் எல்லா பஸ் ஸ்டாண்ட்லயும் போறீங்க. அது அவசியமற்றதுங்கிற. ஏன்னா நீங்க கொடுத்த திட்டம் மக்கள்கிட்ட போயிருச்சுன்னா மக்களே உங்களை பாராட்ட போறாங்க. அப்ப அங்கதானே சிக்கல் வருது. அதை தவிர்த்து திமுக செய்ததை நீங்க செய்யாதீங்க, அதிமுக செஞ்சதை நீங்க செய்யாதீங்கன்னு தான் நம்ம சொல்ல வரோம். அறிவுரையா சொல்லலாம். ஒரு அரசு ஒரு மாறி ஒரு இயந்திரத்தை மாற்றணும்னு நினைக்கிற போது இதை நம்ம பாராட்டணும், வரவேற்கணும். இதே முதல்வர் இன்னைக்கு தினமலர் பத்திரிகையில முதல் பக்கமே வந்திருக்கு, இனி டிரான்ஸ்ஃபருக்கும் பதவி உயர்வுக்கும் முதல்வர் அனுமதி இல்லாமல் பண்ண முடியாது. எவ்வளவு பெரிய வரவேற்பு இது! ஆமா, எவ்வளவு பெரிய செய்தி! இத பத்தி யாருமே பேசல. பேசுங்க, இதை பத்தி பேசுங்க. பெரிய செய்திங்க அது. எங்க இங்க டிரான்ஸ்ஃபருக்கும் ப்ரொமோஷனுக்கும் ஒரு பெரிய புரோக்கர் டீமே செயல்பட்டு இருக்குங்க. இன்னைக்கு அதை உடைக்கிறாரு முதல்வர். அப்ப இது பெரிய விஷயம். அப்ப தோல் தட்டி கொடுங்க. இதெல்லாம் நீங்க பார்க்க மாட்டீங்களா? அரசு துறைக்குள்ள அது ஒரு முக்கியமான சீர்திருத்தம். ஏங்க முக்கியமானதுங்க, பேசக்கூடிய ஒன்றுங்க. இன்னைக்கு டிரான்ஸ்ஃபருக்குலாம் பல லட்சம் ரூபாங்க, ப்ரொமோஷனுக்கு பல கோடி ரூபாங்க. நம்ம ஒரு படத்துல கூட பார்ப்போம், ஒரு சப் ரிஜிஸ்டர் நீலாங்கரைக்கு போனோம்னா எவ்வளவு கமிஷன் கொடுப்போம். ஒரு மயில்சாமியில அதுல நடிச்சிருப்பாரு, இத்தனை கோடி. அப்ப அவ்வளவு பெரிய விஷயம் இன்னைக்கு முதல்வர் பண்றாருங்க, பாராட்டணுங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல திமுக ஆட்சி காலத்துல 60 கோடி ரூபாய் போலிப்பட்டா. இன்னைக்கு இதே தினமலர் பத்திரிகையில முதல் பக்கம் வந்துச்சுல்ல. இன்னும் 2 பேர் கைது இல்ல. பழனிக்கு மட்டும் எல்லாம் பேசுனீங்க. நீங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் திமுக ஆட்சி காலத்துல யாருமே பேசலையே. அங்கதானே பிரச்சனை வருது. நீங்க மக்களுக்கான கட்சி, மக்களுக்காக வேலை பார்த்த மக்களுடைய வளர்ச்சிக்குன்னா இதையும் நீங்க திமுக பேசியிருக்கணும்ல. அப்ப அங்கதான் சிக்கல் வருது. உங்களுக்கு புரியுதா? அப்ப இந்திய அறநிலையத்துறைய பழைய ஃபைல்கள் தூசி தட்டி தூக்கும் போதுதான் இங்க பழைய ஆட்சியாளர்களுக்கு பயம் வருது. இங்க இதுதான் நான் பிரச்சனைன்னு சொல்ல வரேன். அப்ப இதெல்லாம் சரி செய்யணும். இதெல்லாம் தாவேக்காக செஞ்சிடக்கூடாதுன்னு நம்ம சொல்ல வரோம். ஓகே, இந்த பட்ஜெட் தொடர்பான விவாதங்கள், மானிய கோரிக்கைகள்லாம் இருக்கு. அப்ப நடக்கும்போது இதுக்கு குறித்த விளக்கங்கள்லாம் தெரிய வரும் நம்ம எதிர்பார்க்கலாம். தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்கள், கருத்துக்களை பயந்து வைக்கிறோம். நன்றி கோபி.